வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர் தமிழ். இன்னைக்கு தேதி February 25 அண்ட் இது 546. யாரே K40 தான் பாரு. OnePlus 9 Lite தான் பாரு. 9R. நாளைக்கு ஒரு K40 டீடைல்ஸ். ஏன்னா வந்து இப்பதான் லான்ச் போயிட்டு இருக்கு. அப்ப 9R தான் 9 Lite 9E ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அப்ப 6 இப்போ வந்து 9R தான். இந்த இருக்குல்ல கன்ஃபார்ம்ட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் 10R. 10R. பெரிய தளபதி. பெரிய தளபதியா? வந்து OnePlus 9 9 Proவோட சேர்த்து மார்ச் எப்பவும் தெரியல, மோஸ்ட்லி மார்ச் எண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மார்ச்னு ரூமர்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி Snapdragon 690 அப்படின்ற ரூமர்லாம் ஃபேக்கு. எக்ஸ்பெக்டட் வந்து 865 இல்லைன்னா 870 தான் இருக்கும். பிரைசிங் எவ்வளவு இருக்கும்? அதுவும் 40,000 45,000. 40,000. அப்ப இது OnePlus 9 50 9 Pro 60. 9 Pro லிமிடெட் எடிஷன் வந்து 70. 9 Pro இதுதான். இதுலயே வந்து 90Hz இல்ல 120Hz AMOLED 65 வாட்ஸ். அதுக்கப்புறம் $600 எக்ஸ்பெக்டட் பிரைஸ். $600 80யோட கம்மியா யூஎஸ்ல பிரைஸ் பண்றதா இருக்காங்க. OnePlus வாட்சும் எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த மாசம். சூப்பர்ரா. OnePlus ரவுண்ட் டயலோட. ஆனா ஆண்ட்ராய்டு வேற கொஞ்சம் கஷ்டம் தான் இப்ப ரூமர் போயிட்டு இருக்கு. நமக்கு தேவை இவரு எதுவா இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு ஆட்டோக்கார தம்பி. OnePlus வருதா? சரி, வேற கஷ்டம். ப்ரொப்ரைட்டரி OS அமேஸ்விட் மாதிரி ஏதாவது நல்லா இருந்தா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு அமேஸ்விட் வச்சு வாங்கிட்டு போயிடலான்றியா? சரி, இது இப்பயே நீ ஆரம்பிச்சிட்ட. ஓகே, அப்புறம் PUBG என்ன பண்ணாங்க? PUBG வந்து புது ஒரு கேம் லான்ச் பண்ணிருக்காங்க. நியூ ஸ்டேட் அப்படின்னு ஒரு கேம். பேட்டில் ராயல் கேம் தான். மறுபடியுமா? இத பப்ளிஷ் பண்றது வந்து டென்ஷன் கேம்ஸ் கிடையாது, கிராஃப்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி. கொரியன் பேஸ்டா? ஆமா, PUBG ஸ்டுடியோ வந்து கிரியேட் பண்றாங்க. வந்து பிசிக்கு கிரியேட் பண்ணாங்கல்ல, PUBG பிசி இருக்குல்ல, அந்த பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் பிசி அண்ட் கான்சோல் கேம் கிரியேட் பண்றவங்க தான் இதை கிரியேட் பண்றாங்களாம். இந்த கேம் எப்போ அவைலபிளா? இது வந்து ஆல்ரெடி ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா இந்தியாவுக்கு தான் இப்போ PUBGயே பேன் பண்ணி நிக்குது. அதனால இப்போதைக்கு இந்தியாவுக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கல. இது வந்து கேமிங் செட் நியர் ஃபியூச்சரா 2051ல 2051ல நடக்கிற மாதிரி ஒரு பேட்டில் ட்ரையல். செமையா இருக்கு. நான் கூட 2051ல ரிலீஸ் ஆகும். இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். ஆனா வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, எப்படியும் அடுத்த ஒரு வருஷத்துல பேன் பண்ணிடுவாங்க. இல்ல, பேன் பண்றதா இல்லையே, இப்ப இந்தியாலயே இன்னும் ஆரம்பிக்கலையே. இனிமேதான் தெரியும் என்ன நிலைமை அப்படின்னு. அதுக்காக ஒரு புது இதுல வந்து Android 6.0 higher with 2.5 GB மினிமம் RAM போட்டிருக்கு. சூப்பர். ஓகே, இதெல்லாம் வந்து மினிமம் கான்ஃபிகரேஷன்ல லைட்டா லேக் ஆகி ஹேங் ஆகி விளையாடுறதுக்கு. நல்லா விளையாடணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுதான் போட்டிருக்கு. 100 பேர் விளையாடுறது மாதிரி ஃபேஸ் ஆஃப் 100 அதே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஓகே, கிராபிக்ஸ் வந்து கிராபிக்ஸ்க்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. கேமுக்குலாம் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்தா வச்சா. வேற நியூஸ் நம்ம ரெட் மேஜிக் 6ல வந்து அதுதான் கேமிங் போன். அவன் கேம் பத்தி பேசினா கேம் விளையாட பொழுதுன்னைக்கும் விளையாடுறதுக்காக போன் வந்திருக்கு. PUBGயாவது ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரெட் மேஜிக்லாம் வருமா இல்லையான்னு கூட தெரியல. அப்ப இத பேசு. வராதுங்கிறான், இத பேசு. அது வர வாய்ப்பு இருக்குங்கிறா. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 165 Hz வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 165 Hz OLED. இங்க என்னன்னா ROG வருது இல்ல மார்ச் 10 அதுக்கு முன்னாடி முந்திக்கணும்ட்டு March 4 அனௌன்ஸ் பண்றாங்க. ஒருவேளை ROG 165 இருக்கு வாய்ப்பு இருக்கு. 165 இல்லாம சப்போஸ் 240 Hz இருந்ததுன்னா மானிட்டர் பேனல் மாதிரி 240 Hz மானிட்டர்ல எல்லாம் அப்படி இருக்கு. கேமிங் மானிட்டர்லாம் நம்ம நினைச்சா அவன் அமைதியா வரும்போதே எனக்கு டவுட்டா இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல வேற Asusல அது மட்டும் தான் நல்லா பீக்கா இருக்கு போல. ROG தானே டெரரா இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஆமா, லேப்டாப் சூப்பரா இருக்கு. நார்மல் ஃபோன்ஸ்லாம் வரல. என்னாச்சு? ஏதோ நிறைய கேக்குறா, நீ பதில் சொல்லு. மச்சான் ஏன் மச்சான் நார்மல் ஃபோன் சொல்ல மாட்டேங்க Asusல? அது கேளுங்க, நல்லா Asus பார்த்து போய் கேட்டு போடா. தைவானுக்கு போய் கேட்டாங்க. நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரியல்மியை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. கரெக்டா? சரி, ஓகே ஓகே, லீக் பண்ண சொல்றாங்க. அதுக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? அவனும் பதிலுக்கு லீக் விட்டு போடா நான் சொல்லிட்டு போயிருவேன். ஆனா நீ போன் விடுறது நிறுத்தினாதானே அவன் 4 கண்டெய்னர் கிடைக்கும் அவனுக்கு ஃப்ரீயா. எப்படி கிடைக்கும்? நீ தான் எல்லா கண்டெய்னர் ஃபுல்லாவும் ரியல்மி போன் அடிக்க வச்சிருக்கிய. அது அன்னைக்கு கூட காமிச்சாங்கல்ல. நியூஸுக்கு வரலாம் சார்.
இதுல வந்து ஷோல்டர் ட்ரிகர்ஸ் அதுவும் இருக்கும் போன இது மாதிரியே. ஓகே. அப்புறம் 400 டச் சாம்பிளிங் வந்து 400 ஹெர்ட்ஸ், 480 கிடையாது. இது மாதிரி மீட்டர் மாதிரி 400 தான். அதுக்கப்புறம் 10 பிட் கலர் டெப்த், DCI-P3 ஃபுல் கலர் கேமட்டு. சரி, 10 பிட் கலர் டெப்த் வந்து ஃபுல்லா ட்ரூவா இல்லாட்டி சும்மாவா? ஏன்னா OnePlus 8 Pro வந்து 10 பிட் தான் சொல்லுவாங்க, ஆனா அது வந்து சும்மா. இதே Find X2 Pro வந்து இது லான்ச் ஆனாதான் தெரியும் நம்ம எப்படி இருக்குன்னு. லான்ச் ஆனாலும் தெரியும். அதுக்கப்புறம் 7 லேயர் கூலிங்கா பாத்துக்க, 7 லேயர் கூலிங், பில்ட்-இன் ஃபேன், கேனியன் ஏர் டக்ட் ஏர் கூலிங், வேப்பர் சேம்பர் போன் இவ்வளவு மொத்தம் இருக்கும். அப்புறம் தெர்மல் கண்டக்டிவ் காப்பர் ஃபாயில், தெர்மல் ஜெல் இவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. அலுமினியம் அலாய் கூலிங் பிளேடு, ஏவியேஷன் கிரேடு. என்னமோ சொல்றான் அவன் ஃபுல்லா என்ன சொன்னான்னு நினைக்கிறேன். போனை பத்தி சொல்றான், போனை பத்தி சூரரை போட்டுல ஒண்ணு அந்த கார்கோ பிளைட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீ போன் அதுல இருக்கிற எல்லாமே வந்து இந்த போன்ல இருக்கு. பாத்துக்கோங்க, கூலிங் பிளேடுங்கிறான், 7 லேயருங்கிறான். அப்ப இதுல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம்? நம்ம இஷ்டம் தான். PUBG விளையாண்டா 100 பேர் டிராவல் பண்ணுவாங்க, COD விளையாண்டா 10 பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஓ அப்படி. ஆமா. அப்புறம் 4000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற இருக்கு. கூடவே வந்து கேன் சார்ஜர், சார்ஜர் வந்து பில்ட்-இன். RAM சப்போர்ட் வந்து 16 GB RAM சப்போர்ட். போடு. UFS 3.1 ஸ்டோரேஜ் வேற, Android 11 வேற. போடுங்க கொளுத்தி போடுங்க. Xiaomi மேக் இன் இந்தியா. ஆமா, இவங்க வந்து மேக் இன் இந்தியாக்காக புதுசா ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம தெருவுல இருக்கிற எல்லா கடையிலயும் இப்போ அதுக்குள்ள ரெட்மி நோட் 10 ரெட்மி 10 எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு போல. வித்துக்கிட்டு இருக்கா? ஆமா, விளம்பரம் தானே பண்ணிட்டு இருப்பாங்க. வித்துக்கிட்டு இருக்கு, நீ பாக்கலையா? அதெல்லாம் நோட் 10 அதெல்லாம் வித்து நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டாங்களே. வட்சா என்ன வச்சானா அவனே அதான் என்னையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து செக்யூரிட்டி வரைக்கும். நீ என்னடா செக்யூரிட்டி கொடுத்து காசு கொடுத்து வாங்கிருக்காங்க, அபிஷியலா இல்ல. ஒரு டீயும் 2 போண்டாவும் கொடுத்தாங்க, ஒரு சாப்பிட்டுட்டு 4 போன் கொடுத்து விட்டாராம். இப்படிதான் இருக்கு பாத்துக்க ஷாமியோட செக்யூரிட்டி லெவலு. வட்சா இது எங்க ஆரம்பிக்க போறாங்க? இது வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஊர்ல? 3 பிளான்ட், DBG அண்ட் BYD. இந்த DGB. அதுக்கப்புறம் 20% இன்க்ரீஸ் இன் செகண்ட் ஃபெசிலிட்டி. ஒன்னு வந்து ஹரியானால ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்மார்ட் போன் ஃபேக்டரி, இன்னொன்னு வந்து தமிழ்நாடுல இது வந்து ஆரம்பிக்க போறாங்க. 2021 தமிழ்நாட்டுல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னா 99% ஸ்மார்ட் போன் வந்து லோக்கலா தான் மேனுஃபேக்சர் பண்றோம், காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்க தான் பண்றோம். அதுக்கப்புறம் டிவி மேனுஃபேக்சரிங் வந்து இதுவும் இதுல தான் பண்றாங்க, இந்தியால தான் பண்றாங்க. புதுசா ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அந்த திருப்பதியில பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, இது வந்து தெலுங்கானால பண்றாங்களா. திருப்பதியும் தெலுங்கானா தானே. சரி, ஓகே, அடுத்து அவ்வளவுதான் பண்றாங்க. சூப்பர், வேற லெவலு. GT செகண்ட் ஜெனரேஷனா? ஆமா, ZT வந்து செகண்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி இப்போ ஆமா ஒரு போன் வித்தாங்க, வித்துட்டு இருக்காங்க. அது இத்தனைக்கு சீப் வேற. செகண்ட் ஜெனரேஷன் வந்து டெமோ பண்ணிருக்காங்க MWC ஷாங்காய் 2021ல. போறாங்க 3D ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி, அத வேற டெமோ பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து அண்டர் டிஸ்பிளேல தான் இருக்கு அந்த 3D ஃபேஷியல் ரெகக்னிஷன். சோ அப்ப கிட்டத்தட்ட Huawei இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற டிராபேக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுல போட்டுருக்கு. ஓகே, சே ஒருத்தன் பண்ணி மேய்க்க போனா பேர் மத்தவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு அந்த டெக்லாம் கொண்டாந்துட்டாங்க. பாவண்டா, இருந்தாலும் இவ்வளவு பண்ணி இத்தனை வாட்டி பண்ணி சொல்ல விடுறா. பண்ணி நான் ஒரு தடவை சொன்னேன், பண்ணி சொல்லக்கூடாது, அது Huawei பண்ணியா? பாவண்டாடி. ஆமாடா, வேற லெவல் இது இல்ல. Samsung Exynos powered Windows லேப்டாப் வித் AMD கிராபிக்ஸ். போடு. S2 ஆப்பிளுக்கு போட்டியா? ஆப்பிள் M1க்கு போட்டியா தான் இருக்கும். M1 சிப்புக்கு போட்டியா சாம்சங். நீ இத பாக்கலையே? ரியல்மில 999 ஒரு ப்ராசஸரோட லேப்டாப் இருக்கு. அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலையே அந்த சிப். என்னது என்னோட ஐயோ லீக் ஆகுதுன்னு வருத்தப்படுறான். பசுல்டா கட்டிக்கிறான். ஐயோ இது வந்து Exynos 2200. அப்ப போன்லயும் இதுலயும் ஒரே சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் மாதிரி இல்லையா? ஆப்பிள் மாதிரி இல்லையா? ஆப்பிள்னா வந்து தனியா A சீரிஸ் சிப், M சீரிஸ் சிப்னு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து அப்படி பிரிச்சு பாக்குற பழக்கம் கிடையாது, எல்லாருக்கும் அப்படியே எல்லாத்தையும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ். போடு.
அப்போ போன்லயே இனிமே எல்லாம் ரெண்டர் தான் பறக்கும். AMD பின்னாடி வந்து இவ்வளவு பெருசுக்கு நான் ஒரு ஃபேனு ஐஸ் பேக் அப்படியே இவ்வளவு தூரம் அப்ப போன் அப்படியே அடிக்கிட்டே போகணும் பிடிச்சிட்டு போவேன் போன் செங்கல் மாதிரியே இருக்கும். அடுத்து சாம்சங் இந்தியாவோட எக்ஸிகியூட்டிவ் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மனு சர்மா அப்படின்றவர் வந்து நத்திங் ஹையர் பண்ணிட்டாங்களாம் இந்தியா ஹெட்டா. போடு மனு சர்மா. இவர் வந்து ரொம்ப வருஷமா ஹெச்பில சாம்சங்ல வேலை பார்த்தாரு, கிட்டத்தட்ட 20 வருஷமா. இவர் வந்து அப்படியே டிசைன்லாம் வச்சு பார்த்தா தெரியுதா உனக்கு? மனுகுமார் ஜெயினுக்கு ஆப்போசிட்ல மனு சர்மா. அப்ப நத்திங்ல இருந்து ஏதோ ஒரு நத்திங் போன் வருது. போன் இப்போதைக்கு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தானடா ஒன்னும் இல்லாம போன எசென்சியலான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பெருசா நடக்க போகுது. கால்பே வந்து கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவர் வந்து இந்தியாவுக்கு ஹெட், இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜெனரல் மேனேஜர். ஏன்னா இப்போ மனுகுமார் என்ன பண்றாரு, அவரும் இதே மாதிரிதான் ஹெட் தான். அவரு ஷாமி ஓனர் கிடையாது, தெரியுதா? எப்படி தவிர வந்து நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டாக்ஹோம் பேஸ்டு டீனேஜ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து ப்ராடக்ட் டிசைனுக்காக பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. உட்காந்து டீ கிளாஸ் வச்சு கதை தானே பேசிட்டு இருப்பாங்க. அது இவங்க இல்லடா, இவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? இவங்க ஏன் டீ கிளாஸ் வச்சு பேசுறாங்க? அதுக்கு எல்லாம் வேற ஒரு டீம் இருக்கு. அவங்க டீம்ல வந்து இப்ப பூட் லோடர் அன்லாக்கிங் வந்து XDA இருக்கு. ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். அப்புறம் வேற என்ன? நத்திங்கோட முடிஞ்சதா? சரி, இவ்வளவுதான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் அப்படியே பிரஸ் பண்ணுங்க.